வசந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/11/2025 ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பயணங்கள் அனுகூலத்தை தரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஆத்ம ரீதியான சந்தோஷம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து உத்தியோகம், வியாபாரம் மற்றும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக நட்பு சூழ்நிலையில் அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் உங்களுக்கு சுபகாரிய விஷயத்திலும் எல்லாம் டக்குன்று கைகூடும். ப்ரமோஷன் தடைகள் படிப்படியாக நீங்கும். இன்க்ரிமெண்ட் போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். லாபம், சந்தோஷம், முதலீடுகள், அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் வெளியே போகக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் நீங்குவதும், புதிய பொறுப்புகள் வருவதும், ஆத்ம ரீதியாக அனுகூலங்கள் பெறுவதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பகல் மணி 11:45 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். கண்டிப்பாக மன அயற்சி தான் பதட்டத்தை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பை பற்றி யார் எதை கூறினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுங்கள். சிறிய கோபதாபம் கூட தேவையில்லாத சங்கடத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பகல் மணி 11:46 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். கண்டிப்பாக குடும்பம், தொழில், வியாபாரமெல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தைரியம், நம்பிக்கை, தேவையில்லாத அசட்டு தைரியத்தால் பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். தொழில் மாற்றங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். மதியத்திலிருந்து எல்லா காரியம் ஜெயம் ஏற்படும். வெளியிடம், பயணங்கள், தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அனுகூலங்கள், புது கான்ட்ராக்ட் கிடைப்பது, புதுசாக முதலீடு கிடைப்பது, இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, எல்லா விஷயமும் டக்குன்று சாதகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் அதீத ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் உறவுகள் விஷயத்தில் மனத்தாங்களோ கோபமோ வேண்டாம். நல்ல மனதுடன் தெய்வ நம்பிக்கையுடன் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய்வழி உறவு தந்தை வழியுடன் பதட்டங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. பயணங்களால் சந்தோஷங்கள் ஏற்படும். லாபத்தினுடைய அமைப்பு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றத்துடன் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தேவையற்ற விஷயங்கள் தவிர்த்து கொள்வது அனுகூலத்தை தரும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் சுபகாரியத்திற்குண்டான செய்திகள் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் பிள்ளைகளால் அனுகூலங்கள் நல்ல செய்திகள் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.